வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஏ முள்ள, வாய மூடுன்னு சொன்னேன். நாங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு இங்க என்ன வேலை? போ, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எதுவும் வாயை திறக்காத, பேசாம போயிடு. அவகிட்ட சொல்ல வேண்டிய முறையில நான் சொல்லிக்கிறத. என்னத்தையாவது உளறி வைக்காத, பேசாம போ. எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, முல்ல அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, இவளுக்கு என்ன ஏதாவது ஒன்ன கிடக்க ஒன்ன சொல்றதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. நேத்து ஊறுகாய் போட சொன்னே, அதை எடுத்து வெயில்ல வை. தான் எடுத்து வைக்கிறம்மா. வேலை நிறைய கிடக்கு லட்சுமி, போய் பாரு. சரிம்மா. என்னம்மா பண்றா? ஏன் அவ அம்மா கிட்ட சொல்றதுல என்ன உனக்கு? எப்படி அவளை வேலையை விட்டு நிறுத்துவா? இங்க பாருமா, அந்த புள்ள இங்க வேலைக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிடுவா. முள்ள, எதுக்கு இப்படி பண்ற? இங்க பாரு, எதையும் யோசிக்காம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லு? நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. லட்சுமி வந்தா அவகிட்ட போய் நேத்து உன் மொவன் இங்க வந்தா அப்படின்னு நான் சொல்லுதேன். அவ என்ன ஏதுன்னு விசாரிப்பா. பொறவு நம்ம கதிரும் தானே மாட்டுவான். நேத்து ராத்திரி நீ நானும் கண்ணால பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம கதிரு அவனையும் தானே எல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த பிள்ளை மீனாவை மட்டுமா சொல்லுவாங்க, நம்ம கதிரு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? எதையுமே நீ யோசிக்க மாட்டியா? உன் பாட்டுக்கு வந்து இவகிட்ட சொல்ற. அதுக்கு இதை இவங்க கிட்ட சொல்லாமலே இருந்தா பிறகு என்ன பண்ணா? அந்த பிள்ளை வேலைக்கு வருமே நாளைக்கு. அப்போ நேற்று நடந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கணும். அப்படி ஒரு விஷயமே நடக்கல, அது அப்படியே மறந்துட சொல்ற அதானே? உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, நீ சாதாரணமா எடுத்துட்டு இருக்கா. அவ அம்மாக்காரி கிட்ட சொல்லி அவளை கண்டிக்க சொன்னா, அதை விட்டுட்டு அவகிட்டே சொல்லாம வாய முடியும் நினைக்க. இந்த ஆரிட்டி முள்ள, நான் எதுவும் காரணம் இல்லாம பண்ணல. இப்ப நான் லட்சுமி கிட்டே சொல்றேன்னு வச்சுக்கோ, நம்ம கதிர் தானே மாட்டுவான். நாளைக்கு அவன் உண்மையாவே ஆமா அந்த பிள்ளையதான் விரும்புறேன்னு சொல்லிட்டா கட்டி வைக்க சொல்றியா என்ன? இதெல்லாம் நடக்குமா சொல்லு நீயே? இந்த ஆரிடி, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பஞ்சாயத்து வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு கதிருக்கு தான் அந்த பிள்ளைய கட்டி வைக்க சொல்லிடுவாங்க. இது வெளியே தெரியாம இருக்கிறதா நமக்கும் நல்லது. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே அவனை அந்த பிள்ளைகிட்ட பேசுறதோ பழகிறதோ வச்சுக்க கூடாதுன்னு கண்டிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தலையிலே மண்ணு வாரி நம்மளே கொட்டிக்க சொல்றியா என்ன? சரி, நீ சொல்றதுனே வச்சுக்கோ, அந்த பிள்ளை எப்படி வேலையை விட்டு நிறுத்துவா? அப்போ அவள் வேலையை விட்டு நிறுத்தாம வழக்கமான அவளை இங்க வேலைக்கு வர சொல்றியா? அவ இங்க வந்தானே எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவா. அந்த கதிர் ஒரு கதை சொல்றான், அந்த அர்ஜுன் ஒரு கதை சொல்றான். எந்த கதையை நம்புவா? யாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளை மறுபடியும் இங்க வேலைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம மானத்தையே கப்பல் ஏத்திட்டு போயிடுவா. இருடி, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இல்ல யோசிக்க என்ன இருக்கு? அந்த பிள்ளை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லு. அது எப்படி? அவ அப்பா வேற அடிபட்டு வீட்டுல படிக்கையா கிடக்குறாரு. இந்த நேரத்துல அந்த பிள்ளைய வேலைக்கு வராதுன்னு எப்படி சொல்றது? நேரடியே எப்படி அவகிட்ட வேலைக்கு வராதுன்னு சொல்றது? அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போற வரைக்கும் வேலைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்க போறா. ஏமா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? யாருக்கு? மீனாக்கா? அட ஆமாமா, அவ மாமன்காரன் கூட அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னிய. அந்த பிள்ளைய கட்டிக்கணும் தானே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனா. அவன் கூட வேலைக்கு வரக்கூடாதுன்னு கூட அந்த பிள்ளைய சொன்னானே. அப்போ அந்த பையனை கூட்டு பேசினு வச்சுக்கோயா, நம்ம நினைச்சது நடந்துரும். அந்த பிள்ளைய கட்டியே தீர்வன் ஒத்த கால அவனை நிக்க சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கு பிறகு நமக்கு எந்த தொலையும் இல்லை. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. இங்க பாருமா, அந்த பிள்ளையோட மாமன்காரனை கூப்பிட்டு அந்த மீனா பிள்ளைய எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க செலவுக்கு யோசிச்சுட்டு தானே அந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, நம்ம தலைமையிலே பண்ணி வச்சிருவோம். அப்பாவை கூப்பிட்டு பேசலாம். அந்த பிள்ளைக்கு அந்த மாமன்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா அவ அப்படியே போயிடுவா. அவனை கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு வேலை முடிஞ்சது பத்தியா? அதுவும் சரிதான். அந்த பையனை கூப்பிட்டு பேசாம பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை லட்சுமி கிட்ட நான் பேசுறேன். அந்த பிள்ளைக்கு வயசாகுது, காலத்துல பொம்பளை பிள்ளைலாம் கட்டி கொடுத்தாதான் உண்டு, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி அவளை யோசிக்க வைக்கிறேன். அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டானா பிரச்சனை இல்லை. ஐயா கதிரு. சொல்லுங்கம்மா. ஐயா, அது
லட்சுமி வேலைக்கு வந்திருக்கா. அதுக்கு என்னம்மா பண்ண சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லையா, மீனா பிள்ளை வேலைக்கு வரல. இதெல்லாம் என்னகிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு வேலைக்கு வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன? எனக்கு தேவையா இல்லாத விஷயம் இதெல்லாம். இது ஒரு ஆளு மேனக்கிட்ட வந்து வேற என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? ஐயா அதுக்கு இல்லையா. பொறவு இப்ப என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? நேத்து நீங்க பார்த்ததான் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இங்க பாருமா, அங்க நடந்தது வேற, நீங்க பார்த்தது வேற. ரெண்டையும் முடிச்சு போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டு தெரியாதீங்க. ஐயா அதுக்கு இல்லையா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதாயா? பொறவு இப்ப எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கியா? ஐயா அதுக்கு இல்லையா, லட்சுமி வேலைக்கு வந்திருக்கா. அந்த பிள்ளை ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு வேலைக்கு வரல. லட்சுமிக்கு எந்த உண்மையும் தெரியாது. நீயும் எதையும் காட்டிக்கிடாத. இப்ப என்ன நடந்துச்சு? எதை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லுதிய? இங்க பாருங்க, தப்பு என் மனசுல இல்ல, உங்க மனசுலதான் இருக்கு. தேவையில்லாத கதையை உருவாக்காதீங்க. இங்க இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். ஐயோ ஒண்ணும் இல்லையா, நீ வேலை பாரு. குடிக்க மோர் தண்ணி ஏதாவது கலக்கி எடுத்துட்டு விட்டுமாயா? ஒண்ணும் வேணாம் போங்க. மோர் தண்ணி எடுத்துட்டு வர அவள, மோர் தண்ணி. மண்டைய சூடு ஏத்திட்டு தணிக்கிறதுக்கு மோர் தண்ணி கேக்குதோ? போய் வேலையை பாருங்கம்மா. காலையில கடுப்பு கலப்புறதுக்கு வந்துட்டாங்க. ச்சே. எவ்வளவு நேரம் இப்படியே படுத்திருக்க போற? சாப்பிடுங்க. யாழினி, அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தியா? கொடுத்துட்டேங்க. நீ ஒரு வாய் சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லடி, நீ சாப்பிட்டு படி. சாப்பிடுங்க. காலையிலேருந்து இப்படியே பட்டு கிடக்கா. ஏண்டி, இந்நேரத்துக்கு அம்மைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ? அம்மா சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே கத்துவாள்ல. அம்மா எப்படிடி எடுத்துக்குவா இத? அழாதக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்க. அம்மைக்கு உன் மேலே நம்பிக்கை அதிகம்க்க. நீ ஏங்க வருத்தப்படுற? நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அம்மா புரிஞ்சு பார்க்க. எனக்கு அப்படி தோணலடி. பெரிய வீட்டில் இருக்கிறவ சொல்லி அம்மா நம்பாமலா இருப்பா. அவங்க சொன்னா கண்டிப்பா அம்மா நம்பிடுவாடி. நேத்திக்கு வேற நான் வெளியே இருந்து வீட்டுக்கு போறத அம்மா பார்த்துட்டா. கொல்லப்புறம் போறேன்னு சமாளிச்சிட்டேன். இப்ப இவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா அம்மா கன்ஃபார்மே பண்ணிடுவாடி. நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அம்மா முகத்துல போய் முழிக்க போறேன்னு தெரியல. பயமா இருக்குடி. நீ கவலைப்படாதக்க, நீ எந்த தப்பும் பண்ணலக்க. அம்மா உன்னை புரிஞ்சுக்கிடுவாக்க. அட போடி, எனக்கு இருக்கவே பிடிக்கல. செத்துடலாம் போல இருக்குடி. அப்படிலாம் சொல்லாதக்க, பயமா இருக்கு. எனக்கு ஒன்று அம்மைய அப்பத்தா அப்பா இவளை தவிர யாருக்கா இருக்கா? நீயே இப்படி சொன்னா எப்படிக்க? நீ கவலைப்படாதக்க, அம்மைக்கு உன்னை பத்தி தெரியாதக்க. அவ கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாக்க. நீ சாப்பிடுக்க. நீ போய் படி அழனி. என் படிப்பு தான் நாசமாக போயிடுச்சு. நீயாவது நல்ல முறையில் படி. நமக்கு என்றைக்குமே படிப்பு மட்டும்தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக படி. என்னை பற்றி யோசிக்காத. கொஞ்ச நேரம் படுத்து கிடந்துட்டு வரேன், நீ போய் படி. சாப்பிடுக்க. நான் சாப்பிட்றேம்மா, நீ போய் படி. படிக்கிற புள்ள கண்டதை யோசிக்கக்கூடாது. ஒழுங்காக உட்காந்து படித்து பரீட்சையில் பாஸ் ஆகிற வழியை பாரு. சரிக்க. லட்சுமி என்ன பண்ணுற? மதியத்துக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கேம்மா. முடிஞ்சிருச்சு, சாப்பிடலாம். சரி சரி லட்சுமி. லட்சுமி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன விஷயமா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் மீனா பிள்ளை வரல? அதான் காலையிலே சொன்னனேம்மா, அவளுக்கு பயங்கரமா தலைவலிக்குதுன்னு படுத்துட்டா. சரி, எனக்கும் பிள்ளைய கூப்பிடணும்னு தோணல. பார்க்கவே பாம்போல இருந்தா, அதான் நான் மட்டும் வந்துட்டேன்.
சரி சரி லட்சுமி. ஏன் லட்சுமி, உன் மவளுக்கு வயசாயிட்டே போகுது, நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா எப்படி? அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்றது இல்லையா? என்னம்மா நீங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறிய? உங்களுக்கு தெரியாதா? அவ அப்பா இருக்கிற நிலைமைக்கு இப்ப எங்க இருந்துமா அவளுக்கு கல்யாணத்தை பண்ண? எனக்கு மட்டும் வயசு பொண்ண வீட்லயே வச்சிருக்கணும்னு ஆசையா என்னம்மா? நீங்களே சொல்லுங்க. குடும்பத்தை பாக்குறதுக்கே சோழி சரியா இருக்கு, இதுல அவளுக்கு கட்டி கொடுக்கணும்னா செலவாகும். தங்கம் விற்கிற விலைக்கு இப்ப கட்டி கொடுக்க முடியாதுமா. நீ சொல்றதும் சரிதான் லட்சுமி, ஆனா வயசு போனா திரும்ப வருமா? நீ சொல்லு. காசு பணம் கூட நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம், வயசு போச்சுன்னா திரும்ப வராது இல்ல. அதுக்கு தாம்மா சொன்னேன், எல்லாம் காலான காலத்துல பண்ணிடணும். இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியும் சொல்லு? அவ அப்பாவுக்கு இப்படி இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? நீயே இப்போ யோசிச்சு பாரு. அடுத்து இன்னொரு பொட்ட புள்ள வேற இருக்கு, கட்டி கொடுக்கணும். உடனே உடனே கட்டி கொடுக்கவும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்போ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு தானே ஈஸியா இருக்கும். அதுக்கு தாம்மா சொல்றேன். எல்லாம் சரிதாம்மா, இப்ப எப்படிம்மா? உனக்கு உதவி வேணா நான் செய்தேன். என்ன லட்சுமி, இத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குற, உன் பிள்ளைய கட்டி கொடுக்காம விட்டுருவோமா என்ன? அவளை நல்ல முறையில நாங்க கட்டி கொடுக்குறோம். மாப்பிள்ளலாம் அன்னைக்கு வந்து பேசிட்டு போனாரே, அவர் தானே? ஆமாம்மா, அவ அப்பா சின்ன வயசுலயே வாக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு இருக்கிற வசதிக்கும் வேற இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கும் எனக்கு திராணி இல்லை. சொந்த மாமன்காரன் தானே, அந்த பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்குவான். நீ கட்டி கொடு. உன் நாத்தனார் மோகன் தானே அவன்? ஆமாம்மா, அவரோட தங்கச்சி பையன்தான். சொந்தத்துல கட்டி கொடுக்குவா இவ்வளோ யோசிக்கிறா? அன்னைக்கு அந்த பையன் வந்து பேசினப்பவே தெரிஞ்சது, அந்த பிள்ளை வேலைக்கு போறது பிடிக்காம தான் அவன் கோவத்துல பேசியிருக்கான் போல. அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த பையனையும் பேசி முடிங்க, இல்ல எங்க சைட்ல யாரையாவது பார்க்கணும்னாலும் சொல்லு, நான் பார்த்து சொல்றேன். இல்லைம்மா, மீனாவுக்கு அவர் தானே எப்பயோ பேசி முடிச்சதுதான். வேற யாரையாவது கட்டி கொடுத்தா அவரோட தங்கச்சி கோச்சுப்பா. எங்க வசதிக்கும் அந்த குடும்பம் தாம்மா கரெக்டா இருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை. இங்க பாரு லட்சுமி, உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நாங்க இருக்கோம். கல்யாண வேலைய பாரு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். உன்னால எவ்வளவு முடியும்னு சொல்லு, 10,000 நாங்க கொடுக்குறோம். வச்சு அவளுக்கு கல்யாணத்தை முதல்ல முடி. ரொம்ப நன்றிம்மா. வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி தானேன்னு நினைக்காம என்னையும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக மதிச்சு என் வீட்டு கல்யாணத்தில் பங்கெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மனசு யாருக்குமா வரும்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கல்யாண வேலையை பாரு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். உன் பிள்ளைக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வை. ரொம்ப சந்தோஷமா. நான் அப்போ வீட்டில் பேசுகிறேன். சரி, எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்து பாப்பா, சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. ஆதி. வா பிரீத்தி, உட்காரு. இல்ல பரவாயில்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிஸ்டம்ல உட்காந்து பயங்கர டென்ஷனா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. நீ நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. காஃபி ஏதாவது வேணுமா? எடுத்துட்டு வரவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓ, ஆதி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஹே கம் ஆன். என்ன எது பேசினாலும் தயங்கி தயங்கி தயங்கியே பேசிட்டு இருக்க. எனிவே ஐ டோன்ட் ஜட்ஜ் யூ, நீ ஃப்ரீயா பேசலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டதுதான், ஏதாவது பாசிட்டிவ் ரிப்ளை வருமா? நீ ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்னோட ரிப்ளை இதுதான். நம்ம ஒன்னா இருக்கலாம், பட் கல்யாணம் நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த கல்யாணம், குழந்தை, குட்டி, கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. நான் அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு ரெடியா கூட இல்லை. ஸோ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான்னா சாரி பிரீத்தி, அதுக்கான ஆள் நான் கிடையாது. அதுக்கு இல்ல ஆதி, இப்போ உங்க அப்பா அம்மாவே எடுத்துக்கோங்க, நல்லா தானே இருக்காங்க. அவங்க ஒன்னா சந்தோஷமா இருந்ததுனால தானே நீங்க வந்தீங்க. அவங்களும் இந்த மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இருந்திருந்தா அப்போ அப்போ என்ன, நான் வந்திருக்க மாட்டேன், அவ்வளோதான்.
இட் டசன்ட் பாதர் மீ. கல்யாணம் பண்றது, குழந்தை பெத்துக்கிறது, கமிட்மெண்ட்ஸ் தலையில தூக்கி போட்டுக்கிறதுலாம் அவங்கவுங்க விருப்பம். இப்போ எங்க அப்பா அம்மாவே எடுத்துக்கோயேன், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல. தட்ஸ் இட். அதுக்காக அவங்கள மாதிரியே நான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்களுக்கு ஃபேமிலி குழந்தைங்க தான் சந்தோஷம்னா எனக்கு அது கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் சந்தோஷம். சி பிரீத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். எனக்கு இப்படி இருக்கு. தட்ஸ் இட். அதுக்கு இல்ல ஆதி, நான் ஏன் உங்ககிட்ட ரொம்ப புஷ் பண்றேன்னா, வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அவங்களும் என்னை கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட ரொம்ப அர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ண சொல்றதுனால நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை உனக்கு கல்யாணம் பண்றது பிடிச்சிருக்கா? என் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்போ நீ இதை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயே பேசலாமே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால நாங்க 2 பேரும் லிவிங்ல இருந்துடுறோம் அப்படின்னு. அது எப்படி ஆதி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவான்னு கேட்குறீங்க? நம்ம லிவிங்ல இருக்கலாம், ஓகேவான்னு கேக்குறேன். நோ ஆதி, எனக்கு அது ஒத்து வராது. ஓகே, அப்போ ஃப்ரீயா விடு. உங்க வீட்டில் பார்க்குறவங்களையே கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க கிடைப்பான். ஆனா நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்க ஃபேமிலியில பார்க்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச லைஃப்பை லீட் பண்ணிக்கோ. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துக்கிறேன். ஒருத்தர் உனக்காக நானும் எனக்கான நீனும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாத்தியா? ஹே, என்னாச்சு? நான் ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேனா? சே அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை தானே சொன்னீங்க. நான் எப்படி உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. பட் எனக்கு ஃபேமிலி கல்யாணம் குழந்தை இதுதான். நம்ம 2 பேரும் ஆப்போசிட் போல். அதான் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிட்டேன். பட் ஓகே, இனி நான் உங்களை இந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஹே பிரீத்தி, இப்போ எதுக்கு நீ சீரியஸா பேசிட்டு இருக்க? இந்த கான்வர்சேஷன் ஒரு நார்மலான கான்வர்சேஷன் தான். இது இவ்வளோ சீரியஸா டீப்பா யோசிச்சு கமான், வயசான பாட்டி மாதிரி பேசாத. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் மாதிரி பேசு. இல்லாதி, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஓகே, லீவ் இட், நோ ப்ராப்ளம். உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு தோணதில்லை. ஸோ நான் இப்படி இருந்துக்கிறேன், நீ அப்படி இருந்துக்கோ. ஓகே ஆதி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. இது என்ன டிஸ்டர்ப் பண்ணல, இட்ஸ் ஓகே. என்னத்தே வர சொன்னீங்களா? இவனை நல்ல பையன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறான். இன்னைக்கு இவ எதுக்கு அவனை கூட்டிருக்கா? வரும்போதெல்லாம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவான். இன்னைக்கு என்ன வெத்தலை பாக்கும் வாங்கிட்டு வரல? எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. மீனா, ஹெடி மீனா. அம்மா வந்துட்டியா? எப்போ வந்தா? என்ன அம்மா சிரிச்சிட்டே இருக்கா? அந்த வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா என்ன? சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரு சொல்லலைனாலும் முள்ள அம்மா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா எதுக்கு சிரிச்சிட்டே நிற்கா? என்ன சங்கதின்னு ஒன்றும் புரியலையே. மாமா வந்திருக்காக, சேர் கொண்டு வந்து போடு. இவங்களா? இவங்க பிரச்சனை பண்ண தானே வருவாங்க. அம்மா என்ன மாமா வந்திருக்காக சேர் தூக்கி போடுன்றாங்க. அதுவும் எப்பவும் இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா? ஷோ கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. என்னடி பார்த்துட்டு நிக்கா? போய் சேர் எடுத்துட்டு வந்து போடு. இந்த பொறுமை. உட்காருங்க தம்பி. ஆ சேப்பா முத்துவேல,
எப்ப வந்தாலும் அம்மா ஐய பார்க்க வரேன், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன்னு எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வரல? கிழவி வெத்தலை பாக்கு இப்போ ரொம்ப முக்கியம். நானே இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. இதுல கிழவி வேற. அது வேற ஒன்றும் இல்லாம ஐயே, அத்தை கூட்டாகன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே வந்துட்டேன். நான் வர்ற மாதிரி இருந்தேன்னா வாங்கிட்டு வர மாட்டேன்னா, அவசரமா வந்ததுனால வாங்கல. பிறகு வாங்கி தரேன் ஐயே. சரி சரி. சொல்லுங்க அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமா? அரிசி பருப்புலாம் இருக்கா? காய் ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எல்லாம் வீட்டில் இருக்கு. ம், வேற? இந்த அம்மா என்னோட சிரிச்சுக்கிட்டே நிக்கா. ஐயோ மண்டையே வெடிக்குதே. எல்லாம் நல்ல விஷயமா தான் தம்பி வர சொன்னேன். இனிமே மீனா பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டா.